தமிழக வெற்றி கழகம் பட்டியலின மக்களுக்கு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பரிந்துரைக்கும் புதிய திட்டங்கள் இந்த திட்டங்களாகும். நன்றி. புதிய அரசுக்கும் எங்களுடைய நன்றி. முயற்சி எடுக்கல. கண்டிப்பா இந்த நிழல் பட்ஜெட்டை அவருக்கு கொடுக்கறதுக்காக இனிமே நாங்க அவரை சந்திக்கிறதுக்கான நேரங்கள் நாங்க கண்டிப்பா கேட்போம். ஒரு அமைச்சர் வந்திருக்காரு, புதுசா பொறுப்பேற்றிருக்காரு. வண்டி அரசு வரைக்கும் நீங்க போய் சந்திக்கல, நேரில் போய் போன்ற கோரிக்கைகளும் எதுவும் சொல்லுங்க. இல்ல அதாவது அவர் மட்டும்தான்ன்றது இல்லை, அரசுல இன்னும் புதிய பொறுப்பேற்றிருக்க எந்த அமைச்சரையும் முதலமைச்சர் இதுவரை நாங்க சந்திக்கல. கண்டிப்பா இந்த நிழல் பட்ஜெட்டை நாங்க கொடுக்கறதுக்காக இப்போ நாங்க சந்திக்க போறோம், அவங்க நேரம் கேட்க போறோம். அப்போ நீங்க சொல்ற அமைச்சரையும் கண்டிப்பா சந்திப்போம். அதுபோல இந்த என்சி ராஜா காலேஜ் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த உணவு படியை உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆதி திராவிடர் இந்த ஹாஸ்டல்ல. அந்த கோரிக்கை அதுல வரல, கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் நாங்க ஷார்ட்டா சொல்றதுக்காக சொன்னோம். அதெல்லாம் உள்ள இருக்குது, இருக்கு பர்டிகுலரா பண்ணிருக்கு. ஏன்னா நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. ஆமா, உண்மைதான். மத்திய அரசு அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் போய் ஆய்வு பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன் அதை நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் நான். அதாவது பொதுவா எம்சி ராஜா ஹாஸ்டல்னு சொல்லாம ஆதி திராவிட மாணவர் நல விடுதிக்கான உணவு கட்டணம் பள்ளி மாணவர்களுக்கு 1400 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தொகையை இந்த கல்வியாண்டில் பள்ளி மாணவர்களுக்கு 2500 ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு 3000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் நாங்கள் இப்போ சொன்னோம் அதை. ஆனால் பர்டிகுலரா அந்த ஹாஸ்டல் பேரை சொல்லலை, எல்லா ஹாஸ்டலுக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நிறைய விஷயங்களுக்கு முதலமைச்சர் பேச மாட்டாரு, பதில் சொல்ல மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த காவிரி விவகாரமா இருக்கட்டும், நேற்று இந்த மனோன்மணியம் சுந்தரநாராயண யூனிவர்சிட்டியோட விவகாரமா இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து, இதுல எதுவுமே முதலமைச்சர் பேச மாட்டாரு. அரசினுடைய நிலை என்னன்றது தெரியாம இருக்கு. அதாவது இவ்வளவு காலமா பாரம்பரியமா நடைமுறைப்படுறது அரசு நிகழ்ச்சிகள்ல முதல்ல பாடுறது தமிழ்தாய் வாழ்த்து, அரசு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கடைசியா பாடுறது தேசிய கீதம். அது நடைமுறைப்படுத்தணும், அதுதான் சரியாகவும் இருக்கும். அதனால இப்போ என்ன புதுசாக மத்திய அரசு கொண்டு வராங்கன்றதுனால அது பண்றாங்களா தெரியல. அதே போல நீங்க சொன்னதுல என்ன சொன்னீங்க? காவிரி ஏற்கனவே கடந்த அரசு கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை விவாதம் பண்ணாங்க. அதோடு அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்களை டெல்லிக்கு கூட்டு போட்டு அங்க ஜல்ஜீவன் துறை அமைச்சரை சந்திச்சு அந்த கோரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இன்னொன்று என்னன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நேரத்தினாக்கா தமிழ்நாட்டினுடைய அவங்களுடைய இசைவு இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாதுன்றது அது ஒரு சட்டமாக தான் இருக்குது. அதனால கர்நாடக அரசு என்ன சொன்னாலும் கண்டிப்பா அவங்களால மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. தமிழ்நாடு அரசு உத்தரவு இல்லாமல் அவங்களால கண்டிப்பா பண்ண முடியாதுன்றது உறுதி. ஆனா இருந்தாலும் எல்லோரும் சொல்ற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சிகளை அழைத்து இதை காவிரி நீர் பிரச்சனை பற்றி நம்முடைய கருத்துக்களை என்ன சொல்ல வேண்டும் என்று ஆலோசனை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு விஷயம், இதை எப்படி கர்நாடக அரசு அனைத்து கட்சிகளையும் அழைத்து அங்கே அவர்கள் ஆலோசனை செய்து அவருடைய கர்நாடகாவுடைய ஒட்டுமொத்த பதில் என்ன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதுபோல தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. இங்க தாவேக அரசு காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. ஆனா அதை பத்தி எந்த விதமான பேச்சோ டிஸ்கஷன் எதுவுமே எடுக்கிறது இல்ல. அதாவது தர முடியாதுன்னு அவர் சொல்ல முடியாது, அவர் சொல்றதுக்கான அந்த ரைட்ஸ் அவருக்கு இல்லை. ஏன்னா அதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ட்ரிபியூனல்லாம் கேஸ் இருக்குது. அதனால அவர் சொல்ல முடியாது. அப்படி இருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த கர்நாடகாவில் இருக்கிறதும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். இவங்க பேசி சுமூகமா கூட இந்த பிரச்சனை முடிச்சு தரலாம். அப்படி இல்லாட்டி 2 அமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த 2 அமைச்சரும் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க ராஜினாமா தான் பண்ணணும்.
சார் இப்ப ஏற்கனவே காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவின் பேர்ல குறிப்பா மாதம் தரக்கூடிய தண்ணீருடைய அளவு வந்து கொடுக்கப்படாம அதிகரிச்சுட்டே இருக்கு. 2 TMC 3 TMCன்ற மாதிரியான தான் கொடுக்குறாங்க. 9 TMC ஒரு மாசம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இப்ப 23 TMC கிட்ட கர்நாடகால இருந்து நமக்கு வரணும். இது சம்பந்தமா இன்னும் தமிழ்நாட்டுல யாரும் வாய் திறக்காமே இருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து இல்ல அது வந்து யாரு செய்யணும்னாக்கா கவர்மெண்ட் தான் செய்யணும். அந்த கவர்மெண்ட் உயர் அதிகாரிகள் இல்லாட்டி முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டி அதை விவாதம் பண்ணணும். அது பிறகு முறையாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி, எத்தனை டிஎம்சி தண்ணி வரணும், எந்தெந்த மாதத்துக்கு எவ்வளோ தண்ணி வரணுன்றத முறையாக அவங்க கேட்டு தான் அதை வாங்கணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கணும். ஆனா அங்க போராட்டம் ஒரு பக்கம் அங்கேயும் நடக்குது, இங்கேயும் வந்து போராட்டம் நடக்குதுன்னு சொன்னாக்கா தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிஜேபி தான் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, காங்கிரஸ் பண்ணல. காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால அவர் நேரடியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு முதலமைச்சர். ஆனால் இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை அவங்க தலைமையில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை இங்கே இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களோ தான் அதை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரணும். இல்லை அது நாங்கள் வரவேற்கிறோம், கண்டிப்பாக நான் வரவேற்கிறோம். இல்லை கடந்த அரசுல தான் பட்டியலின மக்கள் தலைவர்களுக்கு மிரட்டல் விடுப்பதும் வழக்குகளை ஜோடிப்பதும் தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பட்டியலின மக்களை தேடி இது போல கொலை செய்கிற திட்டங்கள்லாம் நடந்தது. ஆனால் இந்த அரசுல இது வரைக்கும் அது போல எந்த நிகழ்வும் நடக்கலை. பொறுத்து தான் பார்க்கணும். என்ன ஒண்ணுன்னா இங்க ஆணவ கொலை மட்டும் தான் அதிகமா நடக்குது. தாராளமா அதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம். நடந்து முடிந்த தேர்தல்ல பல கட்சிகள் கூட்டணியில இருந்து கூட்டணி நிலைப்பாட்டை மாத்திருக்காங்க. நீங்க அதிமுக கூட்டணியில இருந்திருக்கீங்க, இப்ப அந்த கூட்டணியில இருக்கீங்களா? கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதாவது நாங்க தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பத்தி நாங்க இன்னும் பேசவில்லை, கூட்டணி இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பேரு எங்களுக்கான திமுக சம்மந்தம் இல்லை, நாங்க கூட்டணி நாங்க இது வரைக்கும் சொல்லல. தேர்தல் முடிஞ்சது கூட்டணி முடிஞ்சது, அவ்வளவுதான். அதிமுக கூட்டணியில புரட்சி பாரதம் இல்ல அப்படின்றது. ஆமா, ரைட்டு. சார், இயக்குனர் ப. ரஞ்சித் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பேசினப்ப தமிழ்நாட்டு அரசுல வந்து தலித் அமைச்சர்களுக்கு தான் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கதா சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த அமைச்சர்கள் யாரும் தலித் இஷ்யூக்கு எதுவுமே பேசல, அதனால நாங்க வந்து அவங்க தலித் அமைச்சர் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவருடைய கருத்து அது. ஆனா இந்த அரசு உருவாக்கி 2-2.5 மாசம் தான் ஆகுது. இனிமேல் தான் அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம எதிர்பார்க்கவும் முடியும். அதனால இவ்வளவு சீக்கிரத்துல யாருடைய செயல்பாடையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, சொல்லவும் முடியாது. இனிமேல் எதிர்பார்க்கலாம். கொள்கை அடிப்படையில் வேணும்னா இருக்கலாம் சார். இப்போ நிர்வாக அடிப்படையில அவங்க எப்படின்னா 6 மாசம் கழிச்சு சொல்லலாம் சார். ஆனா கொள்கை அடிப்படையில வந்து எப்பவுமே மாறாம இருக்கணும் இல்லையா? அது நிர்வாகம்ன்றது வந்து நிர்வாகம் அவங்களுக்கு தெரியல, அதனால கத்துக்கிறாங்க. இப்போ ஒரு 6 மாசம் டைம் கொடுக்குறாங்க. ஆனா கொள்கைகள் அப்படி கிடையாது இல்லையா? அவங்க கொள்கை தமிழ்நாட்டு வந்து ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? இல்ல, அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொரு கொள்கை வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய கொள்கைப்படி அவங்க செயல்படுறாங்க. அது நம்ம அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது சார். பாரதிய சார், டெல்லியில வந்து நீட் தேர்வுக்கு எதிராக வந்து போராடிய நபர்கள் வந்து தற்போது வந்து மத்திய அமைச்சர் வந்து காரணம் செய்ய வச்சிருக்காங்க. சம்பந்தமாக யார் யார் போராடினார்களோ அவர்களை வந்து குறிவைத்து அவர்களை வந்து டெல்லியில் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது சிஜேபி அதுல வந்து அதிகமா ஸ்டூடெண்ட்டுங்க தான், இளைஞர்கள் மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்று இருக்குது. கல்வி அமைச்சர் வந்து அதை வந்து ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க, ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க கொடுத்த அந்த டிமாண்டு, அதாவது போராட்டம் செஞ்ச மாணவர்கள் மேலே எந்த விதமான வழக்கம் போடக்கூடாது. அதே போல் ஒரு 3 டிமாண்டு வச்சாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா மத்திய அரசாங்கம் ஒத்துக்கினாங்க. ஒத்துக்கின பிறகு இப்போ தேடி அவங்க பேரில் வழக்கு போடுறாங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்க மறுபடியும் வீதிக்கு வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக மறுபடியும் சிஜேபிக்கு வரும். இல்ல, பின்னடைவு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கோரிக்கைகளை வந்து பிஜேபி ஏத்துக்கினாங்க.
சிஜேபியினுடைய கோரிக்கைகளை பிஜேபி ஏற்றுக்கினாங்க, பின்னடைவு ஆயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். அதனால இந்த வழக்கு இதெல்லாம் கூட கண்டிப்பா சரியாயிடும் தான் நினைக்கிறேன். இல்ல, அந்த சிஜேபி தொண்டர்கள் மீது கைது நடவடிக்கைகள் இருந்தா கண்டிப்பா புரட்சி பாரதம் கூட அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கும். அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நாடாளுமன்ற தேர்தல்னு வர இருக்கு. தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் நீங்களும் சொல்றீங்க இன்னும் நாள் இருக்குதுன்னு, இன்னும் டைம் இருக்குது. அந்த டைம்ல அப்போ பேசிக்கலாம். சேலத்துல அம்பேத்கர் சிலை திறக்க முடியாம ஒரு 8 ஆண்டுகளா அந்த அவலம் நீடிக்கிட்டே இருக்கு. கடந்த ஆட்சியிலும் நடந்தது, இந்த ஆட்சியிலும் அது நடக்குது. என்ன மாதிரியான அழுத்தங்களை தமிழக அதாவது சிலை திறக்கணும்னு சொல்லித்தான் எல்லாருடைய கோரிக்கை. இப்போ எங்களுடைய கோரிக்கை அதுதானே. இப்போ அரசாங்கத்தை நாங்கள் அதான் சொல்ல போகிறோம். ஏன் அங்கே என்ன பதற்றம், அது ஏன் ஃபீஸ் கமிட்டி போட்டு அந்த பதட்டத்தை அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தலை? அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதா? இல்லை. அப்படி இருந்தாக்கா ஏன் அதை கட்டுப்படுத்தலை? அம்பேத்கர் சிலையை திறப்பதற்கு பொதுமக்கள் பார்வையிடுறதுக்கு என்ன தயக்கம்? இதான் நாங்கள் அரசாங்கத்தை கேட்க முடியும். இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமான ஒரு சாட்சி அவருக்கு இதுவரைக்கும் போலீசார் பாதுகாப்பு கொடுக்கப்படலை என்று 3 முறை மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய வர்த்தகாணி சேகர் அப்படின்ற நபர் சாட்சியாளராக இருக்காரு. அப்படின்றவருக்கு போலீஸ் பாதுகாப்பு தாவேகா அரசு கொடுக்கறது மறுப்பு தெரிவித்திருக்கிறாங்க. இல்லை, அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியல. அது எங்களுக்கு தெரிய ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நாங்களும் அரசுக்கு கோரிக்கை வைப்போம். அண்ணே 2 நிமிஷம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, சாப்பிட்டு போவோம். யாரும் போயிட்டாதீங்க. என்ன சார் நான் கேட்கல.